நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பு எப்படி கடையிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து குக்கர், மண் சட்டி, இது மாதிரி குண்டா அந்த மாதிரி இதில் வந்து தேவையான அளவு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவு தண்ணி, மஞ்சத்தூள், அப்புறம் வந்து அது கூட வந்து சிறிதளவு வந்து மல்லி சேர்த்துக்கோங்க. மல்லி விதை அதை சேர்த்துட்டு, அப்புறம் பூண்டு வேணாலும் அதுக்குள்ளேயே போட்டு வந்து பருப்பு கூடனா வந்து வேக வைக்கலாம். அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். பூண்டு 4 பூண்டு போட்டு விசில் விட்டாலும் சரி, இல்லை சட்டியில் மண் சட்டியில் வேக வச்சாலும் சரி, நல்லா வந்து இந்த மாதிரி கொலைய வேக வச்சிடணும். வேக வச்சதுக்கப்புறம் தனியாக வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், வரமிளகா, இல்லை பச்சை மிளகா ஆப்ஷன் தான். உங்களுக்கு வரமிளகா வேணாலும் சேர்த்திக்கலாம், பச்சை மிளகா வேணாலும் சேர்த்திக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போடலாம், அது ஒரு மாதிரியான டேஸ்ட் இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், மல்லி வந்து நீங்கள் பருப்பு கூட வேக வைக்கலாம், தனியாகவும் தாளித்து பருப்பில் கொட்டிக்கலாம். பூண்டு அதே மாதிரி தான், தனியாகவும் தாளித்து கொட்டிக்கலாம், பருப்பு கூட வேக வைக்கலாம். உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் தானே, அதனால் உங்களுக்கு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரே தக்காளி போடுங்க, இல்லை ரசத்துக்கு வேணும் அப்படின்னா 2 தக்காளி போட்டு 1 ரசத்துக்கு வந்து எடுத்து புளியோடு கரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரசத்துக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளி புளி சேர்த்து கரைச்சி ரசம் வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதேமாரி வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா ஆப்ஷன் போட்டு கடுகு, கருவேப்பில், சீரகம், சின்ன வெங்காயம், வரமிளகா, பூண்டு, மல்லி விதை போட்டு தாளித்து அந்த கொலையை வேக வச்ச பருப்பில் வந்து இங்கே போட்டு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை கெட்டியாகவே நெய் ஊற்றி சாப்பிடுவீங்க அப்படின்னா அளவான தண்ணி சேர்த்து கடைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான நல்ல நொய்யை கடைஞ்ச பாசிப்பருப்பு ரெடி. இதில் வந்து தக்காளி வந்து பருப்பு கூடயே போட்டு வேக வச்சுருங்க. அரிஞ்சும் தாளிக்கும் போது அதில் போட்டும் தாளித்து கூட கொட்டலாம். தக்காளி ஆப்ஷன் தான், இது வந்து 2 விதமாக கூட செய்யலாம். மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியான வேலை. வெறும் பருப்பு மட்டும் வச்சு சாப்பிட்றவங்களுக்கு ஈஸி. இல்லை ரசம் வேணும் அப்படின்னா இந்த பருப்பு தண்ணி வந்து ரசத்து கூட சேர்த்துக்கலாம், புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். புளி கூட ஒரு தக்காளி வேக வச்சு தக்காளி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரசம் வந்து சூப்பராக இருக்கும்.